சரி அங்க எங்கோ ஆமோ அம்மையா அப்பா கொடி மரம் என்ன சரி கோபுரம் என்ன ஆமா ஆமா பகவதி அம்மா வாசலில் அந்த கொட்டாரக்கரை பகவதி அம்மாளுடைய வாசலில மாவிளக்கு என்ன ஆமா மாவிளக்கு என்ன அவளுக்கு தோரணைகள் என்ன அடேங்கப்பா மாவுளையும் குறை கிடையாது மஞ்சள்லையும் குறை கிடையாதுமா இல்லப்பா ஆமா ஆமா ஆமோ ஆனா கரையடி வாட சுவாமி யாரும் கண்டுக்கிடல ஆமா ஆமா அங்கவே நிக்காரு ஐயா சரி யாரு வாங்கல இருங்கள நல்லா இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை அவரும் பாக்காரு கேட்கல தேரோட்டத்தை பாக்காரு ஆமா இவருக்கு மாவிளக்கு கொண்டு வர பெண்களை பாக்காரு மஞ்சள் கொண்டு வரவங்களை பாக்காரு சரி 10 வரைக்கும் பூசாரி அம்மா கொண்டு பாக்காரு அப்ப என்ன செய்யணும் அவர் தீவாரனை காட்டுதாரு அம்மனுக்கு சரி ஆனா நாங்க நிக்கணும் ஒரு வார்த்தை கேட்கலையப்பா என்னைய ஊராளுக்கு கண்டுகிடலன்னா என்ன சரி இந்த பூசாரி சும்மா இருக்க கூடாது சரி பூசாரி நீங்க எங்கடி மகன் ஆயிப்படி சரி அதானே வளர்மதி வயசுக்கு வந்தா எனக்கு என்ன வரலனா எனக்கு என்ன அப்படி இருக்கான் அதானே ஆமா அத செய்யுங்க அப்ப என்ன செய்யணும் பூசாரிய சரி ஒரே போடு தூக்கிற வேண்டியதான் பூசாரிய போடுறது அடேங்கப்பா ஐயா அப்படின்னு கும்பிடுவோம் வரணும்ல சரி அதானே சரி என் அருமை மகனாகிய கரையடி வாடு சுவாமி ஆமையா கொட்டாரக்கரை பகவதியாருடைய வாசலை வாசலில அங்க கொட்டி மரத்தை தான முரத்தை சாய்பாரோ உடத்தட்டை தான் விழுங்கி உடத்தட்டை தான் விழுங்கி விட்டிலட்டி அடிபாரா சூடத்தட்டை தான் விழுங்கி விட்டாடி அடிபாரா கொடி மரத்தை போய் ஒரு வெட்டு கோபுரத்தை சாய்ப்பார் கோபுரத்தை சாய்க்கிறாரு அம்மா சாய்ப்பார்ல மட்டுமா என்ன செய்யறாரு அழகா இருக்கானே சரி அப்ப பார்த்திருக்கும் போது என்னம்மா யாரும் கண்டுகிடல ஆளை கேட்கல யாருன்னு கேட்கலையே பூசாரி அப்படியே சூட தட்ட பிடுங்கிட்டாரு சட்டார்னு சவுட்ல விடுறாரு பூசாரி என்ன செஞ்சாரு பகவதி அம்மே காலில் போய் விழுந்துட்டாரு ஒரு உழுதாயி அப்பந்தான் பாரு இருந்து அடிச்ச அடி அம்மா பகவதி அம்மா வாசல்ல போய் விட ஏதாயி அம்மா பகவதி அம்மா நான் எதுல குறை வச்சேன் உனக்கு எதுலயுமே குறை வைக்கலையே தாயே பகவதி அப்படின்னா என்னை ஏன் அடிச்ச ஆமா ஆமா உனக்குதான் அழகா எனக்கு வலிக்கு உனக்குதான் பூஜை அழகோ தினந்தோறும் நடத்துதானே தாயே உனக்கு தீவாரண குறையும் கிடையாது மாவுள குறைவும் கிடையாது மஞ்சளிலையும் குறை கிடையாது நான் அழமாட்டேன் ஆடி பெருக்குன்னா அழகா இருக்கணும் ஆமா ஆமா உனக்கு அபிஷேகத்திலயும் குறை கிடையாது இல்ல பஞ்சாமிர்தத்திலயும் குறை கிடையாது என்னையா அடிச்ச ஆமா உனக்கு பால் குடத்திலயும் குறை கிடையாது அப்புறம் அம்மா அடிச்ச இரு எந்திரி எப்பா மகன் அப்பா இன்னைக்கு நல்ல நாள் அழாத இன்னைக்கு நல்ல எல்லாரும் வீட்டுல சிரிச்ச முகமா இருங்க எந்திரி ஆமா சிரிச்ச முகமா இருங்கம்மா எல்லாரும் சிரிங்க நல்ல நாள் அதுமா எல்லாரும் இங்க வரும் எல்லாம் உலக அரிசி போட்டா உடனே வந்து பிள்ளைக்கு வேட்டிய பாரு அழகா இருக்குடா ஆமா இன்னைக்கு சண்டை போட்டு சொன்னா வாழ்க்கை பூரா சண்டை தான் போடணும் போடாதீங்க சொல்லுவாங்க தினந்தோறும் வீட்டுல நடக்குதானே போய் நடந்தா என்ன அப்படிம்பாங்க அதான் வீட்டுக்காரர் சொல்லிருப்ப எனக்கு எப்படியாவது ஆடி பெருக்குக்கு அரைகிரான்ல வாங்கி தருவீங்களா உனக்கு இல்லாதான் பாரு சரி நிறைய உனக்கு நிறைய வாங்கி தரணும்னு நினைச்சிருக்கேன் பாரு பட் கடவுள் என்ன வைக்கல அதனால உனக்கு வாங்கி தரணும்னு சொல்லி இருந்தாரு ஒரு ஆளு தரணும்னு சொன்னாங்க வருது அப்படியே மைனி போன் அடிச்சிட்டாமா வருது சரி கொஞ்சம் கொஞ்சம் பாரு இப்போ பாரு சரி அப்படி சொல்லு வாய்ச்சவடால பாத்தீங்கன்னா மைனி போன் அடிச்சுட்டவ என்ன ஹீரோல திறந்து காலகத்துல சரி ஒரு அரை அடி கேப்பு கிடைக்க அந்த அரை அடிய புல் பண்ணணும்யா வீட்டுக்கு வாங்கயான்னு போன் அடிச்சுட்டவ இவர் என்ன செஞ்சாரு நம்ம கூட உட்கார்ந்துருக்காரு சரி சரி
அதானே சரி ஏதோ ஒண்ணு அதானே அப்படி என் அருமை மகனாகிய மாட சுவாமிக்கு மாடசாமிக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஆமோ அப்பந்தான் பார்த்தா என்ன செய்கிறா யாருன்னு பார்த்துட்டு வரட்டா பகவதியா பாக்கணும்ல தாய் யாருன்னு அப்ப பார்த்து என்ன சொல்கிறார்கள் அருமை மகனாகிய மாட சுவாமிக்கு சரி எப்பா நீ யாருடா யாருடா என் கோட்டையில வந்திருக்கியே இப்படி ஆதாளி போட்டு நிக்கி அடாதடி பண்ணது எப்பா யாரப்பா என் அம்மா பகவதி என் தாயே பகவதி என்ன பார்த்தா உனக்கு யாருன்னு தெரியலையா இந்த பக்கம் பாரு நீ யாருன்னு தெரியுதானே தெரியுதா என்னைய பார்த்தா சொல்லுவியா எனக்கு கருவம் தான் சொல்லி அப்பன் டைட்லயே இருக்கான் ஆமா மாயாண்டி கேக்காருமா ஓ பகவதி ஏ சொடல தெரிஞ்சுட்டு போலுக்க சரி ஏடா எப்பா அழகா இருக்க சூச்சி மாவின் சொல்ற மாதிரி ஆடி பெருக்கு சும்மா இருங்க யமதர்மராஜா கூட்டுக்கிட்டே இருக்காரு ஐயா ஆஹா நாள் இருக்குன்னு சரி இன்னும் நிறைய அடிக்க வேண்டியிருக்கு நீ ஆமையா அது வேற சரி அதனால என்னம்மா என் அருமை மகனாகிய கரையடி மாடு சுவாமியை பார்த்தல்லவோ நீ யாருன்னு கேட்டாரு கேட்ட போது கேட்டிருக்கும் போது என்ன செய்கிறார்கள் என் அருமை மகன் மாயாண்டி சுடலை சொல்லாம இருப்பாரு என்ன செய்கிறார் பாருங்க உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் இங்கே இருந்து எங்க வந்தா இங்கே வந்தா நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன நகரம் என்ன நாடி வந்த விவரம் என்ன விவரம் என்ன நாடி வந்த விவரம் என்ன விவரம் என்ன நகரம் என்ன நாடி வந்த விவரம் என்ன விவரம் என்ன எப்பா நீ யாருடா எப்பா உன் பேர் என்ன புள்ளி என்ன நாடி வந்த விவரம் என்ன அடே வாசல்ல டே பாலகா அழகா இருக்குடா என்ன நாடி வந்த விவரம் என்னப்பா அம்மா மம்மி என்ன பாரு என்ன நல்லா பார்த்தனா புரிஞ்சுக்கலாம் சரி ஏ கண்ண பாரு அதுக்குள்ளே வந்துட்டியா அது அப்புறம் சோப்பா இருக்கும் அப்பா என்ன யாருன்னு சொல்லுடா யாரப்பா வாசல்ல வந்து நிக்கிய யாரப்பா கைலாசத்தில் பிறந்தவன் தான் ஆமோ ஆமையா கடவுள் பிள்ளை சுடலை சுடல பார்வதி பெத்த மகன் பாலகன் தான் சுடலை அம்மா என் பேரு ஆமோ எனக்கு எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு பேரா இருக்கு ஆமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் கொண்டு இருக்கேன்பா நான் ஒரு இடத்துல முண்டை சரி ஒரு இடத்துல மாடசாமி ஒரு இடத்துல சுப்பையா ஒரு இடத்துல கோட்டை கருப்பை அடுத்து கோட்டை மாடசாமி ஆமா ஒரு சில இடத்துல ஆத்தங்கர சுடல எங்க கரையடி மாடசாமி அப்பா ஐயா நீ யாரு சரி அவனா நீ சரி என்ன செய்கிறார் பாருங்க அதான் தூண்டில கையில வச்சிருக்கா தூண்டில் மாடசாமியா ஆமா சரி அதாவது பல வேஷத்துல பிறந்தான் பன்றி மாடசாமி ஆமோ அம்மையா இருட்டுக்குள்ள பிறந்தான் அவன் யாரு என்ன உலக்குமாரி சரி அவன் தான் இருளப்பன் என்ன அழக்குமா அங்க பாருங்க உலக்கு சரி அந்த ஜெய்சல இருப்பான் ஆமா இருப்பாளவா அவர் தான் இருளப்ப சரி என் மகனே எப்பா அப்படியா ஆமோ அம்மையா நீ அந்த பிள்ளையாடா சரி அதாவது அம்மா என்னதாய் பிறந்தது கைலாசம் சரி வளர்ந்தது தில்லைவனம் அல்லவா வளர்த்தது யாரு என் தாய் வன பேச்சு மையான பேச்சு அவ காட்டு வன பேச்சு அம்மா பிறந்தது கைலாசம் எங்க அப்பா ஆமா பெற்றது பார்வதியால் பேர் கொடுத்தது பரமசிவனும் அவர்தான் எங்க அப்பா ஆமா என்ற ஐயா ஆமா இப்ப வளர்ப்போருக்கு பிள்ளையாக வந்தேனம்மா உன்னையே தஞ்சம்னு நம்பி வந்திருக்கேன் பகவதி அம்மா இருக்கட்டுமா வாசல்ல இருக்கட்டுமா நான் வெளியே போகட்டுமா அப்பா என் மகனே ஐயா வந்த உடனே துருசக்கால நிக்காதடா போக வேண்டாம் ஆடி அமரணும்டா சரி என்னைக்கும் பொறுமையா இருப்பா ஏ மகனே என் அருமை மகனாகிய மாடசுவாமி அழைத்து ஆமையோ கரையிலே பகவரியால் உடைய வாசலை சரி அப்பா என் மகனே என்னம்மா பார்வதிக்கு மகனானாலும் பகவதிக்கு மகன் தானடா மகன் தானப்பா ஈஸ்வரிக்கு மகனானாலும் எனக்கும் நீ மகன் தானடா எனக்கும் நீ மகன் தானையா அம்மாவுடைய இடத்திலே அஷ்டாதுஷ்டம் பண்ண வேண்டாம் ஆறாளை போட வேண்டாம் என்று சரி இந்த அம்மா பகவதி செல்லும் போது சொல்லக்கூடிய வேளையில நான் சும்மா இருந்தேன் நினைச்சுக்கோ எப்பா என்ன சோம்பேறின்னு சொல்லிடுவான் முறைக்கு உனக்கு சித்தி முறை வேணும்பா
சரி நீ பார்வதிக்கு மகனாலும் இந்த பகவதிக்கு மகன் தானப்பா. ஆமா கவலைப்படாத. அதனால வாசலுக்கு வந்த மகன் நீ போக வேண்டாம் ஐயா வெளிய. ஆமா போக. ஏம்மா நான் உன் வாசல்ல இருக்கிறதுலாம் சரிதான். சரி ஆனா சும்மா இருந்தா எனக்கு சோம்பேறி தன்னம் கொடுக்குமாம்மா. சும்மா இருந்து சாப்பிட்டு தூங்கணும்னா வேலை கொடுத்தேன்னு சொன்னா சரி அந்த வேலையை பாத்துக்கிட்டே உன் வாசல்ல இருந்துருவேன் தாயி. ஆமோ 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 என்னம்மா அதனாலே சரி என் அருமை மகனாகிய ஆமோ அமையா கரையடி வாடு சுவாமி மாடசாமிக்கு எனக்கு உனக்கு இல்லாத வேலையடா. சரி உனக்கு என்னடா வேலை பிடிக்கும் தங்கம்? எம்மா என் செல்லமே எனக்கு காவல் காக்கன்னா ரொம்ப பிடிக்கும் தாயி. அப்படியா? ஆமாம்மா காவல்லாம் பிடிக்குமா? காவல்லாம் என்னைய வச்சுட்டு போனேன்னு நினைச்சுக்க. அடேங்கப்பா விருந்து நீ திரும்பி வந்து பாக்கும்போது அந்த பொருள் எல்லாம் சூறையாடிடுவேன். எப்படியோ ஆக்கிருப்பேன். ஆக்கிருவல்ல. சரி தெரியுதுல்ல. ஓ அம்மையா நீ யாரு? சரி சொடல கரையடி வாடசாமி புறாவுக்கே பெல்லடிச்சவரு. சரி ஆகா உன்னை எதுக்கு யாரும் இல்லப்பா அப்படி மட்டும் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதடா. சரி சொல்லாத. ஆமா என் வாசல்ல வச்சு சொல்லாத. எதிர்த்தாத்தான் உன்னை எதுக்கு இங்க யார் இருக்கா? நீ எதிர்த்தா போதாதடா. என் அருமை மகனாகிய மாட சுவாமிக்கு ஆமோ அம்மையா என்ன வேலை கேட்டார் தெரியுமா? என்னம்மா கொடுக்குறா? பங்கொண்டார கரையாரியில தெற்கு கலங்கு. சரி திருவாச்சி மூடு. திருவாச்சி மூடுதுல 7 கிடாரம் திரவியம். ஆமா 7 கிடார திரவியம் இரும்பு தண்டயத்துல இருக்குதப்பா. அள்ளுப்பணம் அள்ளுக்காசு முள்ளுப்பணம் முள்ளுக்காசு. கில்லுப்பணம் கில்லு காசு அல்லவா? தேண்டட்டா தொங்குது. ஆமா ஆமா மலையாள சர்க்கரம் அப்பா. சக்கரம்னா எப்படி? ஆமா காசு பணம் துட்டு மணி மணி அப்படி இருக்கும். சரி அதுதான் அப்படியே பள்ள பள்ளான்னு மின்னும். அதனால ஆமோ அம்மையா அருமை மகனாகிய கரையடி மாடு சுவாமி மாடசாமி அம்மா நான் இந்த நகைக்கு நான் காவல் இருக்கணும்னா காவல் இருக்கணும்னு சொன்னா 6 நிலைய வேணும். அத்தசாம விட்டு வேணும். எனக்கு 7 நல்ல நிலைய வேணும். வாசல்ல ஏமசாம விட்டு வேணும். எனக்கு தாண்டா முதல் பூஜை. அம்மா அவசரப்படாத. அம்மா இருக்கும்போது பிள்ளை அவசரப்படக்கூடாது. செகண்ட் பூஜை. ஆமா அம்மாவுக்கு முதல் பூஜை. ஆமா எனக்கு என்ன பூஜை? 2வது. எனக்கு முருங்கக்கா 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 எனக்கு பிடிக்காது. பிடிக்காது எனக்கு பிடிக்கல. அதனால எனக்கு சைவம் உனக்கு அசைவம் அப்பா. சரி நிலையம் நான் சைவம்ல. ஓ ஓஹோ அப்படியா? எனக்கு பூஜை போடும்போது ஸ்கிரீனை போட்டு மூடிக்க. எப்படி? அதான் என் மகனையே ஐயா என் கரையடி வாடு சுவாமிக்கு ஆமோ அம்மையா இல்லன்னு சொன்னாரா? செய்கிறாரு பாருங்க. மாபடப்பே அம்மாளுக்கு மாமிசமோ உண்டனுக்கு மாபடப்பு அம்மாளுக்கு மாமிசமோ உண்டனுக்கு துள்ளு மாறி உண்டனுக்கு துள்ளு மாவு எந்தனுக்கு துள்ளு மாவு எந்தனுக்கு துவனங்குட்டி உண்டனுக்கு அள்ளு மாவு அம்மாளுக்கு அருகுங்கிடா உண்டனுக்கு அள்ளு மாவு அம்மாளுக்கு அருக்குங்கிட்டா உண்டனுக்கு படப்பு அம்மாளுக்கு சொடல படப்பு அம்மாளுக்கு புலிபடப்பு உண்டனுக்கு படப்பு அம்மாளுக்கு படப்பு அம்மாளுக்கு புலிபடப்பு அப்பா தாயே பகவதி அம்மா அவசரப்படாதடா. இன்னும் நேரம் இருக்கு. எப்பா ஏன் எனக்கு நேரம் ஆகுதுமா? அப்படியா? ஆமா ஆமா எனக்கு டக்குன்னு எனக்கு டக்குன்னு
நிலையத்தை பிடிச்சு கொடுமா. ஆமா நிலையத்தை பூரா எனக்கு தாமா. புள்ள வாயிட்ட வரமாட்டுக்க வார்த்தை சரி சொல்ல கூட புள்ள ஆசைதான். எனக்கு அந்த கோபுரத்துல ஒரு நிலையம் வேணும், கொடிமரத்தடியில ஒரு நிலையம் வேணும். அப்படியா? ஆமா அந்த ஆத்தங்கரையில ஒரு நிலையத்தை தாத்தாயி. ஏழக்கிழமை குடியிழப்பு. ஆமோ ஆமையா. வெள்ளிக்கிழமை பெருத்த கூட. பெருத்த கூட. அப்ப மாயாண்டி சொடலைக்கு என்ன 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 கரையடி வாடு சுவாமிக்கு 6 நல்ல நிலையம் போட்டாள். அந்த சாம உண்டு போட்டாள். 7 நல்ல நிலையம் போட்டா ஏமா சாம உண்டு போட்டு கோபுரத்தில் ஒரு நிலையம், கொடிமரத்தில் ஒரு நிலையம், நேரடியில் ஒரு நிலையம், தெப்பத்தில் மறுநிலையம். அவருக்கு 4 கோட்டை வாழ்கிறாரே. 4 கோட்டை ஆசலிலே 4 நிலையம் கொடுத்த 4 கோட்டை ஆசலிலே 4 கோட்டை மாசே 4 நிலையம் ஓடியா அத்தனையும் கொடுத்த அரடி ஒரு நிலையம், உரையில ஒரு நிலையம், அங்கு இங்கும் எண்ணி பார்த்தா 26 நிலையம் வேலாம், 26 நிலையம் வேலாம். இன்பமுடன் கொடுத்தாரே கொடு 26 நிலையம் வேணும், 26 நிலையம் வேணும். இன்பமுடன் கொடுத்தாரே. அங்க எங்க எண்ணி பாத்துட்டு வா. ஆமோ ஆமோ 4 முக்கு வாசல்ல நடுமுக்குல ஒரு நிலையம் அப்பா. சரி அப்பா கன்னியடி மூலையிலே ஒரு நிலையம். என் நிலையம் போடு போய் ஒண்ணும் சுவாதிக்க விடாப்பா. அதெல்லாம் சாதிக்க மாட்டான். நீ சாதிச்சா போதாதா? அதனால ஐயா தேரடியில் இசே. தேரடி வாட சரி கன்னியடி மூளை ஆமோ ஆமையா. ஒரு நிலையம். கண்ணியடி மூலையில எனக்கு ஒரு நிலையம் வேணும். கொட்டாரக்கரை பகவதியாளுடைய வாசலை ஆமோ ஆமையா. 7 கிடாரம் திரவியத்தை சரி ஈசன் மகனாகிய கரையடி வாடு சுவாமி மாடசாமி கள்ளன் ஒருவன் கொண்டு போகாமல் காத்து வருகிறார். காத்திருக்கிறார் தாயி. அப்படி அவர் அங்கிருக்கும் போது ஆமா அவர் அங்க காத்து கொண்டிருக்கும் போது அது பக்கத்துல என்ன இருக்கிறது? என்ன என்னம்மா? 5 கோச்சி மலையாளம் 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 அவர்கேடுத்து கொல்லங்குச்சி 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 மலையாளம் மலையாளம் அவர்கேடுத்து கொல்லங்குச்சி கொல்லங்குச்சி கொல்லங்குச்சி. அதாவது அப்படி அது பக்கத்துல சரி 5 கொச்சி மலையாளம், சரி அதற்கு அடுத்து கொல்லம் கொச்சி, அதற்கு அடுத்து கொல்லங்குச்சி அல்லவா? கொல்லுகு மலையாள சீமை. ஆமா மலையாள சீமையம்மா. ஒரு ஊர் இருந்தா குறைஞ்சது ஒரு 4 தெரு இருக்கணும் இருக்கணும்ல தாயி. வடக்கு தெரு தெற்கு தெரு மேல தெரு கீழே தெரு. ஆனா அங்க அப்படி இல்ல. ஆமா ஆமா வெஸ்ட் சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் ஈஸ்ட். சொல்ற இங்கிலீஷ் எல்லாம் வேஸ்தான். எத்தனையோ தெருல போகுது நமக்கு. வெஸ்ட் நாத்துனா நமக்கு என்னக்கா தெரியும்? தெரியாது. வயக்காட்டுல உள்ள நாத்தே எனக்கு தெரியாது. வெஸ்ட் நாத்துனா தெரியும். தெரியாதுப்பா. வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் அதுல நானும் 4 தான் விட்டுட்டேன். சரி அப்ப எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுலம்மா. நம்ம போலியே. சரி பள்ளிக்கூடத்துக்கு. ஆமா அம்பா அதனால ஆமோ ஆமையா அருமை மகனாகிய கரையடி மாட சுவாமி அங்க இருக்கும் போது அவர் அங்க இருக்கும் போது மனமார்ந்த நன்றிகள். அங்குலகு மலையாள சீமையிலை அந்த மலையாள சீமையில யாரப்பா ஆண்டு வருகிறார்? யாரம்மா ஆண்டு வருகிறார்? பெரும் பொலைய பெரும் பொலைச்சி பெரும்புளைய மன்னவனும் பெரும்புளைச்சி பெண் கூட வேற பாத்தீங்களா ஐயா? அழகா பொருந்திருக்கு பாத்தீங்களா? பெரும்புளையனும் பெரும்புளைச்சியும் பேனாவுக்கும் பொருத்தம். பொருத்தம்னா பொருத்தம் அப்பேற்பட்ட பொருத்தம் தான். லிட்டுக்கு வருத்தமா? ஆமா இருக்கத்தானே செய்யும். அவளுக்கு பொருத்த மாட்டாத பக்கத்து வீட்டுக்காரிக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். சரி ஊழமுக்கு ஊழமுக்கியா மூக்க வடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அழகா இருக்கு. ஆடி பேருக்கு வந்துட்டுல இனிமே மூக்கு நின்றோம் சுத்தம். அவன் குளத்தொழிலேதாம்மா. எப்படி அது கண்ட கண்ட தண்ணியில எல்லாம் குளிக்கும்ல. நேத்து அங்க குளிச்சோம், இன்னைக்கு இந்த ஊர்ல குளிச்சிருக்கோம், இன்னைக்கு வேற ஊர்ல போய் குளிக்கணும். அப்ப தொண்டை எப்படி இருக்கும்?
அப்ப அப்படித்தானே இருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதனால எங்க அக்கா எப்படி வந்து இருக்காத உங்களை பாக்குறதுக்கு சிங்காரம் வந்து உட்காந்துச்சுப்பா. அதான் சரி. அதனால ஆமோ ஆமையா என் அருமை மகன் மாயாண்டி அங்க இருக்கும்போது அவர் அங்க இருக்கும்போது அதாவது என்ன என்ன அவங்களுக்குன்னு ஒரு தொழில் உண்டு. ஆமா எல்லாருக்குமே குல தொழில் ஒண்ணு இருக்கும் தாயே. நம்ம அண்ணாச்சி ஆறுமச்சாமி அண்ணாச்சிக்கு என்ன தொழில்? இந்த பாருங்க. சரி. ஆபரேட்டர் அவருக்கு தான். சரி. ஆறுமுகசாமி அவங்க குல தொழில வச்சு நம்மளும் வாழுறோம். ஆவடையானூர். சரி. அங்க இருந்து வந்திருக்காரு. ஆமா ஆமையா. நம்ம அண்ணாச்சி எங்க இருந்து வந்திருக்காவே? எங்க ஃபாரின் இன்னும் பேர் வர நினைக்கிறேன். போட்டும் அப்படி. அதனால என்ன ராமநாதபுரத்துல இருந்து நம்ம ராஜகோபாலி பேரி. சரி. இந்த ஊர்ல உள்ள மக்களையும் சரி ராத்திரி பார்த்த கூட்டம் வேற. ஆமா ஆமோ. இப்ப எல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு. ஆமா பள்ளிக்கூடம் காலேஜ் ஓபன் பண்ணிருது. பாதி பீடி கடைக்கு போயிட்டு. அது கொஞ்சம் அது ஒரு பக்கம். பாதி குளத்து வேலைக்கு போயிட்டு. ஆமா ஆமையா எல்லா வேலையும் இருக்கலாமா? இருக்கவங்களா கவனிங்களா? சரி. என்ன எங்க அண்ணன் இந்திரஜித் அண்ணன். சரி. சும்மா நட்டமா நிக்கனே அப்படின்னு சோம்பேறிங்க தனமே இருக்காது. கிடையாதுமா. அதாவது ஊறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியம். இன்னும் ஊரட்டு ஒரு 45-55 வருஷத்துக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நைட்டு தூங்கிடுவாரு. சரி. கொரட்டையே விட மாட்டாரு. நைட்டு கொரட்டனா என்னன்னே தெரியாமா? அப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அடேங்கப்பா பக்கத்துல படுத்தோம்னு சொன்னா முருகண்ணனை விட வேற. ஆமா தலைவணி வச்சு அமைக்கி போட மாட்டேன். அம்மா அப்படி சலியாம நிக்கணுமே. சரி. அதுக்குதான் எங்க அண்ணன் வரணும். ஆமா ஆமா ஆமா. சித்தி டிவி ஓனர். சரி. ஆமா நல்லதுக்கே காலை இது கிடையாது. இல்லையா? ஆமா நீங்க யாரு? அதாவது மாந்திரிகம்னா அதாவது செய்யக்கூடிய தொழிலை தெய்வமா நினைக்கணும். ஆமா எந்த தொழில் செய்தாலும் சரி செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிருக்காங்கம்மா. சரி. ஆமா அப்படி எப்பேற்பட்ட புலையன் தெரியுமா? எப்பேற்பட்ட புலையனும்மா. அஞ்சனா ஏடுமா நடுகு நல்ல அடுக்கு நல்ல செம்மலடுமா ஆரணம் ஐயடுமா மையாடு வையடு அவன் மையோட்ட மையடுமா குட்டியாடு கொடி பிராம்பு கொடி பீராம்பு கொடி பீராம்பு இடையா நானடுமா தானேடுமா இடையா நானடுமா தானேடுமா கொட்டியாடு கொடி பீராம்பு கொடி பீராம்பு கொடி பீராம்பு பெருமுளைய நானடுமா தானேடுமா கருவ கலைச்சிருவான். ஆமா ஆமா சும்மா இருப்பா எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி அங்க 9 மாசத்தை ஆக்கி விட்டுருவான் நேரடியா. அடேங்கப்பா வானத்தை வில்வளைப்பா மணலையும் கை தரிப்பான் அல்லவா? 13 மாசம் கற்பமா உங்க வீட்டுக்காரியா? சரியா அப்ப அது பிள்ளையா இருக்காது பாண்டம். ஆமா வயசுல கட்டி வந்திருக்கும்யா. அப்ப அவனை கூட்டிட்டு போனுமே. அவன் சும்மா வரமாட்டான். 50 பொன் சம்பளம் 60 பொன் வெகுமதி அவ்வளவு இருக்கா? ஆமா. அப்ப உங்களுக்கு அந்த பெரும்புலை என்ன வேற பெரும்புலையனே வரலாம். சீர்காழி சிதம்பரத்துல இருந்தே கூட்டிட்டு வரலாம். பெரிய பெரும்புலையில கூட்டி வரலாம். அதான் சரி. அதனால ஆமா எனக்கு இன்னொரு புலையனா என்ன அதனால இந்த மாந்திரீக தொழில் செய்ததனால இவருக்கு குழந்தை செல்வம் இல்ல. குழந்தை செல்வமானது இல்லை அல்லவா? ஏங்க என்னங்க இந்த கருந்தொழிலை விடுங்களே. அப்படியாவது ஒரு குழந்தை எனக்கு ஒரு புள்ள இருக்கான்னு பாக்கலாம். ஐயா அப்படியா? சரி சரிடி. ஆமா ஆமையா. மனைவி வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா பொண்ணா இருக்கும். ஆமா ஆமா மனைவி சொல்லுதெல்லாம் கேட்டோம்னு சொன்னாலே மனைவி சொல்லுறது மந்திரம். ஆமா ஆமா மனைவி சொல்றது மந்திரம்னு நினைச்சா மந்திரம் கேடுன்னு நினைச்சா கேடு மத்த எல்லாம் தந்துரும். ஆமா ஆமாம்பா
சரின்னு சொல்லி சரி குட்டி ஏடு குடிபிரம்பு ஆமோ ஆமையா நம்ம அடுக்கு சிமிழ் அவன் அடுக்கு சிமிழ் தான் எடுத்து நம்ம மையோட்டவை அவன் மையோட்ட பையன் கையில எடுத்து ஓரங்கட்டி வச்சான் தாயி. மலையாள தேசத்திலே மாந்திரவாரி பெரும்புலையன் பெரும்புலைய மன்னவன். ஏன்னா இவ்வளவு நாள் உங்க கூட நான் வாழ்ந்தேன். சரி என் வயித்துல ஒரு புள்ளை இல்லையே. ஆமா எனக்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. அப்ப புள்ளை இல்லைன்னா என்ன செய்ய என்ன செய்ய அதான் சரி அப்ப தொழில விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி எங்கய்யா வருகிறார். எங்க அம்மா வருகிறான் பெரும்புலைய மன்னவன். மலையாள தேச வீட்டார் மாந்திரவாரி பெருமுறையன் ஆடு நல்ல மலைகடாண்டு வாரகாணே பெருமுறையன் ஆண்டவர ஜோரையில வாரகாணே பெருமுறையன் அப்ப வாரரோரு நேரத்திலே வாரரோரு நேரத்திலே விபரம் ஏது செய்தான் வாரரோரு நேரத்திலே வாரதொரு நேரத்திலே வகையுடனே ஏது செய்தான் பாரு எப்பா என்ன செய்தான். ஆமா அவன் கருந்தொழில ஊர ஓரம் கட்டி வச்சு என்னம்மா செய்யறான். அப்படியே வேட்டைக்கு வர்றான். சரி வேட்டை இவ்வளவு நேரம் கிடைக்குமா? அந்த மதிய வெயிலுக்குள்ள போனா வேட்டங்கமா கிடைக்கும். ஈ கூட வெளியில வராது. பனைமரத்தை விட்டு அணில இறங்காது புத்தைய விட்டு முயலும் வராது தை வெளியே வராது. சரி ஆலமரத்து அடியிலே அசந்து தூங்கினான். ஆமா நிழல் கண்ட இடம்லாம் சொர்க்கம்னு சொல்லி ஆலமரத்து அடியில பெருமுளையம் படுத்திருக்க அசந்து தூங்கும் போது ஒரு காக்கா வந்துருச்சு. ஆமா காக்கா வருதா எங்க இருந்து. காக்கான்னு ஏன் பேர் வந்துருச்சு? ஏங்கண்டா அப்படியா கருப்பா இருக்கு அதான் காக்காவா? ஆமா கருப்பா இருக்கிறதுனால காக்கான்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கமா. நம்மள பேர் வைக்கும் போது கூப்பிடல பாத்துக்கங்க. அப்படியா பேர் வைக்கும் போது கூப்பிடுனா நம்ம வேற பேர் வச்சிருக்கலாம். சரி அவங்க யாரும் வச்சா முடியல அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். அதானே ஐயா காக்கா காக்கா கான்னு கத்துருச்சா இது அண்டங்காக்கா. இது வந்து எங்களை மாதிரி ஆண்கள் காக்கா. உங்களை மாதிரி பெண்கள் காக்கா காக்கா இது சாப்பிட்டா இருக்கும். அதான் சரி அதனால என்ன செய்கிற பாருங்க. காகமானது களவு செய்து கொண்டு வந்தது. என்ன என்னம்மா கொண்டு வருகிறது? ஐத்தால் ஆடி சரி மறந்தால் மாசி மாசின்னு சொல்லுவார்களே. தப்பினால் தை தப்பினால் தைன்னு சொல்லுவாங்கம்மா. அது வந்து முக்கியமான விரதம். ஆமா என்ன விரதம் தாயி? ஔவையார் விரதம் எடுப்பாங்க. சரி அள்ளி ஆமா சரங்கை சரி முள்ளி முச்சரங்கை முள்ளி முச்சரங்கை இப்படி பின்கை முன்கை வச்சு அள்ளி அள்ளி வச்சு சரி மாவு அரிசியை நடைய போட்டு இடிப்பாங்க. அது எங்கேயும் இடிச்சா நமக்கு கூட வாங்கி தாங்கம்மா. திங்கப்படாது நீ. நாங்க திங்க கூடாதோ? தின்னா கண்ணு தெரியாது. இது வேறையம்மா. ஆமா இது வந்து பெண்களுக்கு தான் பிடிக்கும். ஆமா இந்த விரத உருண்டை ஆண்கள் திங்க கூடாது. வச்சிருக்காங்க. இப்ப பூரா ரைஸ் மில்ல போய் அரிசி இடிக்க போறதே ஆம்பளையால தான் இடிக்க போகுது. ஆமா அங்க போய் இடிக்க போறது ஆம்பளையாளு. சரி உள்ள இடிச்சு தருது ஆம்பளையாளு. வீட்டுக்கு கொண்டு வரது ஆம்பளையாளு. ஆமா பத்த வைக்கிறது ஆம்பளையாளு. எல்லாமே ஆம்பளையாளு தான். ஆமா கடையில அரிசி வாங்குறது முதற்கொண்டு ஆம்பளை தான். சரி சரி அப்போ இந்த மாவுருண்டையை களவு செய்து கொண்டு வந்த காக்கா காக்கையானது இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் சாப்பிட்டா ஒத்தையில சாப்பிட்டுருவோம். ஆமா ஆமா நம்ம பூரா தான் தண்ணி பழக்கம் நம்மகிட்ட அதிகமா உண்டு தாயி. ஆனா அந்த காக்கா வந்து ஒத்தையில திங்காது. ஆமா சொந்தக்கார காக்கா பூரா கூப்பிடும். கத்திரிச்சா அப்பா உருண்டை வாயில இருந்து கீழே விழுந்துருச்சு. ஆமா கீழே யாரும் இருக்கா? பெரும்புளையம் படுத்து இருக்கானே. மாவுருண்டை எடுத்து எங்கே வருகிறான்? எங்க அம்மா வருகிறான். வாடி வெள்ளைய பெரும்புளச்சி 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 சொல்ல கேளு அம்மா கேளு சொல்ல கேளு அம்மா பெரும்புளச்சி 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 என்னோட வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு. ஏங்க என்னங்க உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் ஒரே பெருமுளைச்சி இத்தனை வருஷம் ஆச்சு என் வயித்துல ஒரு பிள்ளையே இல்ல. ஒரு குழந்தை இல்ல. இதெல்லாம் லாடு தாசா லாடு லவக்கு தாசானே வருத்தப்பட்டு ஏங்கி இருக்கும்போது அவளால பேச கூட முடியல. புள்ள இல்ல அந்த வருத்தத்துல புள்ள சாப்பிடவே இல்லையே. சாப்பிடவே இல்ல தெரல விட்டுட்டான். ஆடி பெருக்குக்கு பறந்து வேறதான். ஆடி பெருக்குக்கு பறந்துட்டு இன்னும் வருஷம் பூரா பிறந்துட்டு பயமா விட்டு கரெக்ட் நினைக்கியா? சரி அதான்
ஆமா இருந்தடிச்சு பறந்து போனானா இருந்தா வீட்டுக்கு. சரி சரி அது கரெக்ட் தான். ஆமாம்மா சொல்லி போட்டா கிட. சரி அதனால என்னம்மா இந்த மாந்திரவாதி ஆமா பெரும் புலையன் எப்பா மாவுருண்டை எடுத்து கொடுத்தான். கணவன் கொடுத்த உருண்டையை கடவுள் கொடுத்த மாதிரி. கணவன் கொடுத்த உருண்டை கடவுள் கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்களே. வாயில போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா. சரி மாவுருண்டை எங்க போனது ஒரு ஓரமாகவே ஒதுங்கி. ஒரு வாரத்துல ஒதுங்க. அவள் அன்றைய முதல் புள்ளி மறந்தாள் புள்ளி மறந்தாள் புள்ளி மறந்தாள் கிளைய கர்ப்பமான கர்ப்பமானால் அன்று முதல் கொலி மறந்தாள் கொலி மறந்தாள் புள்ளி மறந்தாள் கிளையால் கர்ப்பமானால் கர்ப்பமானால் ஊரறிய ஒரு மாதமா ஒரு மாதமா ஒரு மாதமா நாடறிய 40 நாள் 40 நாள் ஓரறிய ஒரு மாதமா ஒரு மாதமா ஒரு மாதமா நாடறிய 40 நாள் 40 நாள் பெரும் புலச்சி. சரி மாவுருண்டை சாப்பிட்டா பத்தியா ஒரு வடியா வருதே. பிள்ளைக்கு தலை சுத்துதா வாமிட்டு வருதா படபடாரு வருதா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அப்ப அண்ணாச்சி கலர் வச்சிருப்பாரு கருப்பு கலர் எடுத்து கொடுங்க. என்ன ஒரு வழியா வருது. ஒரு வடியா வரும். ஏன்னா நம்ம சும்மா இருக்கவளுக்கே வருது. ஆமா சும்மா மாசமா இருக்காள்ல. காலையில வெறும் 11 இட்லி சாப்பிட்டா நமக்கே ஒரு படியா வருது. அப்படியா அவ தாயும் பிள்ளையுமா இருக்கா. சுத்துது கரெக்ட் தத்துவம். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா. ஐயோ அங்க ஒரு மாசம் 2 மாசம் 60 3 மாசம் 90 4 மாசம் 120 நாள். சரி 4 நாள் 8. ஆமோ அப்ப நாளை கணக்கு பண்ணி சரி 120 120 என்னாச்சு 240 நாள். அடேங்கப்பா அவ்வளவு வருதா. 2 மாசம் சரி 60 நாளை சேர்த்து கூட்டு. ஆமா ஆமா மொத்தம் 300 நாள் வருது. கணக்கு எப்படி ஸ்பீடா போடுதுனா. ஆமா சரி துரை யாரு அப்படி போல அருவாள. அதனால ஆமோ ஆமையா முடியல. நேர முக்குல போய் உட்கார்ந்துக்கிட்டாமா. திட்டுமுட்டு அடிக்கி கைய இப்படி வைக்காத. என்ன பிள்ளையா இருக்கும் தெரியலையம்மா எனக்கு தெரியல. அவன் நினைக்கா எப்படி இப்படிலாம் ஆவும்னு தெரிஞ்ச அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கவே மாட்டேனே. அப்ப மாவுடைய தின்னாம இருக்கலாம்ல. என்ன வேதனை பட வேண்டியது கொடுத்தாம்ல உடனே வாங்கி வாயில போட்டுற வேண்டியது. இந்த வேதனை படம் தெரிஞ்ச கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். இத இனியும் முடிக்காத. இப்ப முடிக்க மாட்டோமா. முடிச்சவங்கள நாங்களே படுத்த பாது போதாதா. ஐயோ நீயாவது முடியாம இரு. ஐயோ அவன் பார்த்த உடனே ஆமோ ஆமையா அவளுக்கு மாங்காயும் தேங்காயும் என்ன சாயல் ஒரு புளியங்காய். சரி ஏன் அவ வீட்டுக்காரர் லாலா கடை மிட்டாய் வாங்கி கொடுக்கலையா. ஐயம்மா மாசமா இருக்கவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா தாயி. பிடிக்காதா. ஆமா அவன் சாம்பல் கிடக்க அடுப்புல சரி கெட்ட. ஆமா 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 சீமை வாடு கோயில்ல வச்சிருக்காங்களா கப்பரை. திருநாறு ஆமா திருநாறு தெள்ளி தெள்ளி தும்பால. ஆமா தெரு புழுதி செம்மண்ணு செலிச்சு திங்க. அது மட்டும் கிடையாது. அம்பாய் குச்சியை வாரி வாரி வாய்க்கில போடுதாம்மா. குச்சா ஆமா இப்போ உள்ளவா தான் சிக்கன் ரைஸ் வேணும் எக் ரைஸ் வேணுங்க. எக் ரைஸ் அப்போ உள்ளவங்களும் அப்படி கிடையாதும்மா. அதான் சரி இப்போ அப்படித்தான் சாப்பிடுவா. ஆமோ அதனால என்னதாய் அப்ப அடிச்ச உடனே நீ என்ன செய்கிறா. இவளுக்கு முடியலம்மா. திட்டு முட்டு அடிக்கி. சரி அடியே வெறுமுளைச்சு அம்மா என்ன மலை விளை தோட்டத்துல சரி பருத்தி போட்டிருக்கேன். ஆமா அது சரி பருத்தி போட்டிருக்கேனா. ஏன்னா இவன் பார்க்கக்கூடிய தொழிலை விடப்படாது. ஆமா கருந்தொழில இவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சதுனால இவன் பருத்தி போட்டிருக்கான் தாயி. சரி ஆமா ஆமோ அதாவது தெரியாத தொழிலை தொடவும் விடாது. ஆமா தெரிஞ்ச தொழிலை விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோத்துக்கு பிறகு லாட்டரி தான் அடிக்கிறோம். ஆமா தெரிஞ்ச தொழிலை விடவும் கூடாது தெரியாத தொழிலை போய் தொடவும் கூடாது. அதான் உண்மை. சரி அப்பந்தான் என்ன சொல்கிறான்.
ஆமா எப்போ தொழில ஓரம் கட்டி வச்சதுனால சரி மலை விளை தோட்டத்துல மலை விலை தோட்டத்துல பருத்தி போட்டிருக்கான். சரி அப்ப பருத்திக்கு களை எடுக்கணும். களை எடுக்கணும்னு சொல்லி பருவ மழை வெஞ்சிருக்கு. சரி பணங்காசு இல்ல. ஆமா பணம் காசு இல்ல. மத்த ஆளை கூட்டம்னு சொன்னா வேலைக்கு கூலி கேட்பாங்க. 250 ரூபாய் சம்பளம். சரி 2 நேரம் காப்பி. ஆமா 2 நேரம் டீ அடுத்து தூங்குறதுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஆமா சரி வடை சவிக்க முடியலையா? சுண்டல் ஊற வச்சு கொண்டு வாங்க. அதனால என்ன அது மட்டுமா என்னதாயி ஆட்டோல கூட்டிட்டு போறீங்களா? உங்க பைக்ல வரட்டா? ஆட்டோல கூட்டிட்டு போங்களே. நம்ம பாட்டிக்கு R15 வாங்கணும். சரி அதனால R15 வாங்கி எங்க குளத்துல கொண்டு போறேன். அதெல்லாம் பட்டி சக்கு பக்குன்னு இருந்துக்கிட்டாங்க. இருக்க முடியாது தாயி. அதெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்துக்கிடும். ஆமா சுடிதார் போட்டா இருப்பா. ஆமா சுடிதார் போட்டா இருந்துக்கிடுவோம். நமக்கு சுடிதார் போட பிடிக்காதுல்ல. பிடிக்காது. என்னக்கா அண்ணா அவருக்கு 2 சுடிதார் வேணுமாமே. அப்புறம் பாவாடை சட்டை எடுத்தாங்க. டீ கடைக்காரரு போடாரு டீ. அதுதான் நைட்டி எடுத்து போட்டு வர மர்மம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா 20 வயசு ஒண்ணு போலதான் இருக்கும். 80 வயசு ஒண்ணு போலதான் இருக்கும். யாருன்னே தெரியாது நைட்டி போட்டு பாரு. அதானே சரி. அப்ப பார்த்திருக்கும் போரி அமையா ஏட்டி எறும்புழைச்சி எம்மா நம்ம களை எடுத்துட்டு வருவோம். என்னங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நானே பல நாள் கழிச்சு இப்பதான் மாசமா இருக்கேன். ஈனாவா? அப்படிலாம் இல்ல. ஏன்னா என்கிட்ட பணங்காசு இல்லடி, வேலைக்கு ஆளு வரல. வா 2 பேரும் களை எடுக்க போலாம். 3வது மாதம் முத்தங்கடர கூடாரி என்று சொல்வார்களே மன்னவா. 4வது மாதம் நடைய கிடறக்கூடாது என்று சொல்வார்களே. ஆமா 5வது மாதம் சரி அறைய கிடறக்கூடாது என்று சொல்வார்களே. என் கணவா ராஜமன்னவா நானே இப்பவோ பெறவோன்னு இருக்கேன். எனக்கு ஒருபடியா வருது. நான் காட்டுக்குள்ள வந்தோம்னா சரி பேயெல்லாம் பார்த்தா என்ன அப்பிரும். ஆமா பேய்களுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்குமே. கொல்லிவாய் பிசாசுலாம் எப்போ வருவான்லாம் காத்துக்கிட்டு இருக்க அந்த காட்டுக்குள்ள. நான் தலைப்புள்ள சூழி. சரி வரலங்க. வரக்கூடாது இல்லவா மன்னவா? போயிட்டு வாங்கல. சரி மன்னா. இவ வரமாட்டா. சரி மறுபடியும் என்ன செய்யறான்? என்னம்மா செய்யறான்? அஞ்சனா வைகடேட்டார் நெடுகிடல்ல சுமிழடேட்டான். ஆறடா வைகடேட்ட வையோட வையடேட்டான். ஒட்டியாடு கொடி பிராம்பே கொடி பிராம்பே கொடி வாரி எடுத்தானே. அப்படி கொஞ்சோல வசியமை எடுக்க உள்ளங்கையில வச்சு கசக்கனா. எட்டி நான் போயிட்டு வரமுன்னு ஒரு பொட்டு. நான் போயிட்டு வரட்டா? அவ என்ன சொல்லுதா? ஏங்க என்னங்க நானும் வாரேன். என்ன தனியா வீட்டுல விட்டுட்டு போவாங்க அத்தான். இந்த மயிர் வச்சான் பத்தியலா வாரவங்க. ஆமா ஆமா இவ்வளவு நேரம் வராதேன்னு சொன்னவா அந்த மைய வச்ச உடனே என்னையும் கூட்டு போங்க எங்க வயக்காட்டுக்கு. ஒரு பாத்தி களை எடுத்து மறுபாத்தி களை எடுக்கணும். இந்த வெயிலுல ஆமோ ஆமையா மை கலைஞ்சு போச்சு. ஆமா ஆமா வேர்வை பூலமா அந்த மயிலாம் கரைஞ்சு போகுது. ஏ பாதகத்தி ஏங்க என்னங்க நான் வரும்போதே மாட்டேன்னு சொன்னேன். காட்டுக்குள்ள எனக்கு மருத்துவம் பார்க்க யார் இருக்கா? யாருமா இருக்கிறா? முடியலையே ஐயா. அப்ப கை தாங்கலாக தூக்கி வந்தான். அவங்களாதான் புருஷன் அப்படிலாம் இருக்கணும். புருஷன் வச்சா அப்படிலாம் வைக்கணும். யா எல்லா புருஷனும் தூக்க மாட்டாங்களா? புருஷன் 30 கிலோ இருக்கா, பொண்டாட்டி 80 கிலோ இருக்கா. எங்க தூக்க? ஓ பொண்டாட்டி தான் எங்க வீட்டுல தூக்கிட்டு அலையுது. அம்மா சில்ற புருஷன். எங்க அம்மா தான் எங்க அப்பாவெல்லாம் தூக்கிட்டு அலையுது. உயிரே அவர் வீட்டுல சரி உருகும். அவன் சொன்ன மாதிரி 80 கிலோ இருந்தா இவன் 30 கிலோ இருந்தா எப்படி தூக்குவான்? அவனை தூக்கிட வேண்டியதான். வேற வழி அப்படித்தான் நடக்குமா? சில பேர் குழந்தை தூக்குவாரு. சரி முடியாது. பிரச்சனை வந்துடும். அவன் பார்த்த உடனே என்ன செய்கிறார்? மாமரத்திலே ஓடக்கூடிய மேகங்களை மேகங்களை பிடித்து வானத்துல ஓடுதுல பிடிச்சு பந்தல் அலங்காரம். ஆமா அது எப்பா மாமரத்தை மூட்டுல கொண்டு வச்சிட்டான். சரி அடுத்து என்ன செய்கிறான்? எடுத்திருக்கானே வேஷ்டி. வேஷ்டி எடுத்து உரிஞ்சு விட்டு எரிதான். பந்தலாம் நிக்குது. நம்ம விட்டு எரிஞ்சா வேஷ்டி காலங்க பேரும் கீழே சொன்ன போகுமா? களக்கடி காத்தாடி ஐசபுரம் தாண்டி வீராணம் பேரும்லா. சரி உண்மைதானே? ஆமா ஆமா. அதனால என்ன செய்கிறான் பாரு. எனக்கு மருத்துவம் பார்க்க யார் வருவா? என் கணவா ராஜமன்னவா.
இசைக்கு அம்மாளை பிடித்து வந்து இசைக்கு அம்மாளை பிடித்து வந்து உச்சிகளே காஞ்சார முளையறைந்தார். சரி. என் மனைவிக்கு நீதான் மருத்துவம் பார்க்கணும். மருத்துவம் பார்க்கணும் இசைக்கு. அப்படியே ஆகட்டும் 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 பெரும்பளையா. அவரு வாசவாஜி. ஆமோ ஆமையா. அடிவாடிய மருத்துவமே மருத்துவம் என்ன 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 தாயி குறுக்குவலி ஏகமா உழையுது. ஐயோ படுத்தா படுக்க முடியல. பாதகத்தி பாய் போட்டா தூங்குவாளா? இருந்து பாக்கா இருக்க முடியல. 10வது மாசம் ஆச்சு அம்மு. நண்டு வலி. அவளுக்கு சுண்டு வலி நரவலியா வதிக்குதம்மா. நறுக்கு நறுக்குன்னு குத்துது. ஒவ்வொரு பக்கமா 2 சீரக தண்ணிய போட்டு கொடுங்க பிள்ளைக்கு. ஒருவேளை ஆம்பளை பிள்ளையா இருக்குமோ எத்திட்டு மிதிக்காம ஒரு முக்கல மிதிப்பான். சரி அப்படியா? ஊர்ல தான் தாய் உள்ள எப்பா எப்போ ஆம்பளை பிள்ளை சேட்டை பண்ணுவான். அதான் சரி முண்டுவாம்ல. 10 மாசம் ஆயிட்டலாம். அடேங்கப்பா ஆம்பளை பிள்ளையா இருந்தா இவன் அம்மா முகம் கருகுளிச்சு போய் இருக்கணும். மேல பளபளன்னு இருக்கும். அவ அம்மா முகம் பளபளன்னு இருந்தா வயித்துக்குள்ள இருக்குது லேடிஸ் குழந்தையா எங்கள மாதிரி பாப்பா. உங்களை மாதிரி கரெக்ட் தானே? உங்களை மாதிரி பாப்பாமா? உங்களை மாதிரி பாப்பானா அம்மா தத்துலாம எடுத்துக்கணும். இல்ல பாப்பான்னு சொல்லுங்க. அப்படி விவரமா சொல்லுங்கம்மா. நான் கைய வச்சுக்கிட்டு இருக்கல இவள மாதிரி. அம்மா அப்படி சோக்கா. ஆமா கொஞ்சம் அம்மா முகம் வாடி போய் இருந்துச்சுன்னு சொன்னா என்னை மாதிரி ஒரு அழகான ஆண் குழந்தை. சரி அதனால என்ன என்ன ஆமா என்ன சொல்லுவா? இவ இடது கை தாயா ஊனுதா? இவ வலது கைய ஊனல. நான் இடது கை ஊனிக்கிடுமியா? ரெட்ட பிள்ளையா? கரெக்ட். அத செய். அப்படி செய். நீ யாரு? அதனால பார்த்த உடனே என்ன செய்கிறார்கள்? அம்மா தலைப்புள்ள சூழி தயங்கார. தயங்கலாமா தயங்கலாமா? தைரியத்தை விடாத. ஆமா பக்கத்து வீட்டுக்காரி வர 10 பிள்ளை பச்சா. சண்டாளி அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கா. ஆமா ஏத்த வீட்டு ஆகாம இருந்த மாதிரி 7 பிள்ளைக்கு தாயா இருக்காமா. பெண்களுக்கு அது மட்டும் தான் கஷ்டம். அதுக்கு தான் அதுக்கு சொல்லிருக்கான் பிரசவம் சொல்லிருக்கான். பிரசவம் அதான் பிரசவம். தலைப்புள்ள வந்து உயிர் போயிட்டு மறுபடியும் வருமா? அம்மையா அம்மா ஆமா ஆமா மரணத்தை கண்ணுல பாத்துட்டு வருவாளாம் தாயி. அது நீங்க எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளா பிறந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கதான் தினந்தோறும் பாக்கணுமா தாயி? அதான் நீங்க அன்னைக்கு ஒரு நாள் பாக்கிய நாங்க வாழ்க்கை பூர்வம்லாம் சுமந்துட்டு அலைய வேண்டியிருக்கு அந்த மரணத்தை. நல்லா சுமந்தி ஐயா. உங்ககிட்ட குடியிருக்கிறது ஒண்ணு, நல்ல பம்பட்ட குடியிருக்கிறது ஒண்ணுதானே? அம்மா ஒண்ணு அப்படியா நம்ம இருக்கோம் பாரு. போன மேல போன இந்த கணக்கு 150 போன அடிச்சுட்டேன் சனிக்கிழமை. இதுக்குதான் போன கொண்டப்படாது. ஆடி தவசம் ஆடி பெருக்கு போன மாதிரி நாங்கெல்லாம் கொடையை முடிச்சிட்டு தங்கமயிலுக்கு போறோம். என்ன தங்கமயிலுக்கம்மா? அம்மா இன்னைக்கு இருக்கு ஒரு மொட்டை. சீனிவாசா கோவிந்தா யாருக்கு? யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு. எனக்கு கிடையாது, அவங்க ஹஸ்பண்டுக்கு. கொஞ்சோல வாங்கினா நல்லதுப்பா. கொஞ்சோல வாங்கினா நல்லது. ஆடி பெருக்கு பெருகிட்டே இருக்கும். கொஞ்சோல என்ன 20 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு தராங்க. அப்படியே வாங்கலாம். அதான் 5500 ரூபாய்க்கு தராங்களா? அதான் சரி. ஆமா ஜவுளி கடைக்கு போனா அங்கதான் போடுமா 3 பேருக்கு. அதான அம்மோ அப்ப மருத்துவ பெண்ணாள் வந்து அம்மா ஏன் சங்கடப்படுத? எங்க கரையடி மாடேங்கி எடுத்து அந்த
பாதகத்தி வீட்டு சத்தே வெளியே கேட்காதான் பேர்கார் ஆயிருவான். சரி இப்ப ஆமா நீ சொன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கனா 1.5 லட்சம் ரூபாய் வேணும். ஆமா ஆஸ்பத்திரி குத்தகை எடுத்து வேண்டியிருக்கு லீஸுக்கு எடுத்து விடுதா. அதனால ஆமா ஆமையா